ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜும்மா முபாரக் டு எவ்ரி ஒன். ஃப்ரைடே வெரி ஸ்பெஷல் டே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா கீ ரைஸ் தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோ கீ ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சூப்பரான கீ ரைஸுங்க. நல்லா உதிரி உதிரியாக பொலன்ட்டு பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது இந்த காரமே பிடிக்காதவங்க கூட அவ்வளோ அருமையாக சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும் இந்த கீ ரைஸ். இதுக்கு ஒரு சூப்பரான காம்போ என்ன அப்படின்னாக்கா சிக்கன் தண்ணி குழம்பு. அப்படியே எப்படி இருக்குது பாருங்கங்க, சூப்பராக இருக்குல்ல? அப்படியே நல்ல மேலே எண்ணெய் மிதக்க இருக்கும். அப்படியே பாருங்கள், அது போடுறேன். அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இதை எடுத்து அப்படி ஒரு வாய் சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். சரி வாங்க, நம்ம பில்டப்பை கம்மி பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஆர்பி நெய். கீ ஆல்வேஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபுட் that you're making. ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டான கீயை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஐ ஆல்வேஸ் சூஸ் குட் கீ. ஸோ நான் இதுக்கு முன்னாடி மில்கி மிஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஐ டோன்ட் திங்க் அது எனக்கு சரியாக அது நல்லா இல்லை. ஸோ எனக்கு ஜிஆர்பி ரொம்ப எப்பயுமே பிடிக்கும். ஸோ நான் அந்த கீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போடுறேன். ஸோ ஆயில் அண்ட் கீ சரிசமமாக நான் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 3 ஸ்பூன் நீங்கள் போடுறீங்கன்னா 3 ஸ்பூன் கீ, 3 ஸ்பூன் ஆயில் போடுங்க. எல்லா ஸ்பைசஸும் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு டொமேட்டோ கம்மியாக தான் இருக்கணும், அனியன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ அனியன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 அனியன் கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் அனியன் தான் எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு அனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும். ஸோ அனியன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இந்த அனியன் நல்லா வதங்கட்டும். அதுக்கடி நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுப்போமா. நான் எப்பயுமே தொடர்ந்து ஒரே இடத்துலையே நின்றுட்டே இருக்க மாட்டேன். ஸோ அது எனக்கு போர் அடிக்கும். யூஸ்வலி நான் குக் பண்ணுறனோ இல்லை வேறு எந்த வேலை பார்த்தாலுமே, நான் என்னோடய ப்ரொஃபஷ்னல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எப்பயுமே அதில் இடைவேளை கொஞ்சம் எனக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ யுவர் பாடி நீட் சம் பிரேக், ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரீன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது என்னென்னா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ சில்லிஸ் நிறைய நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது கீ ரைஸ், நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சில்லியோட அந்த சின்ன காரம் தான். அண்டு அரை தக்காளி நான் போட்டிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி செய்ய போகிற ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg to 3/4 kg இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு நான் ஒரு அரை தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அனியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 அனியன்ஸ் ஆட் பண்ணேன், அரை தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2-3 ஸ்பூன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்ட் அண்ட் இவ்வளோ மசாலாஸ், இது மட்டுமே இந்த கீ ரைஸ்க்கு போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா சான்ஸே இல்லைங்க. நீங்கள் வெறும் ரைஸ் மட்டுமே சாப்பிட்லாம். பட் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்ற போகிறதில்ல, ஜஸ்ட்டு ப்ளெயினாக தான் செய்ய போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கர்ட் போட்டிருக்கேன். கர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு. இந்த கப் பார்த்திங்க இல்லையா, ஸோ இந்த கப்புக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி போட்டுடலாம். நான் இந்த கப் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த கப்புக்கு நான் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு 1/2 kg கிட்டத்தட்ட இருக்கும்னு வைங்களேன். ஸோ அதுக்கு நான் 2 கப்பு தண்ணி போட்டிருக்கேன். எப்பயுமே பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு நான் 2 வைப்பேன். ஸோ ஃபைனலாக புதினா அண்ட் கொத்தமல்லி, எப்பயுமே ஃபைனலாக நான் புதினா கொத்தமல்லி போடுவேன். அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக தோணும். அண்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, நெக்ஸ்ட்டு லெமன் ஸ்லைசஸாக போட்டு இப்போ நான் குக் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்குது ஜூஸ் போடுறத விட. அண்ட் அது ரொம்ப நல்லதும் கூட. அந்த ஸ்லைஸில் நம்ம போடுறப்ப
தண்ணியில் அந்த லெமனோட சாறு இறங்கி நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ கொதி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் ரைஸ் வந்து போட்டுட்டேன். ஸோ இது குக் ஆகட்டுங்க. நான் தம் போட்டுட்டு வாங்க, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் பிரேக் எடுப்பேன். ஒரே இடத்துலையே நிற்க மாட்டேன். எங்கேயாவது நடந்துட்டு இருப்பேனா இருக்கும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேனா இருக்கும். ஸோ வாங்க, இன்றைக்கி கிளைமேட்டும் அதாவது வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வெதருக்கு வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் பால்கனியில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது வந்து தம் விட்டுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த நேச்சரை வந்து ரசிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு ஸ்ப்ரிங் சீசன்றதுனால நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். வின்டர் சீசனில் வந்து இது எல்லாமே ஃபால் சீசன் முடிஞ்சு வின்டர் வந்திருக்கும். அப்போ எல்லா லீவ்ஸுமே வந்து ஃபால் ஆகி ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் இந்த ஏரியாவே. பட் நவ் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஒரு சாங் வந்து போகலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாடலாமா? உன்னை நீ ரசித்தால், முழுதாய் வசித்தால், இதம்தான் இந்த தனிமையே. துயரில் சிரித்தால், இதரை எதிர்த்தால், இதமும் இது முழுமையே. சோகத்தால் இதுதான் மாறிடும், கண்ணீர் விட்டால் செடியா பூத்திடும், என்னாகும் வாமாந்தே பார்த்திடலாம். தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ உனை தேடுமே. அது உனக்கான காலம் வந்தால் உனை சேருமே. சுடரி சுடரி முருங்க மாறாதே. மனம்தான் தெளிந்தால் மயக்கம் நீராதே. அழகே சுடரி அடேங்காதே. முழுதாய் ரசித்தால் இது மாறாதே. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். எஸ், லைஃப்பில் எல்லாமே கடந்து போகும். எல்லாமே காலங்கள் மாதிரி, காலம் எப்படி ஒரே காலத்தில் இருக்கிறது இல்லையோ, எல்லா காலமும் மாறுற மாதிரி நம்ம காலமும் மாறுங்க. சோகமாகவே எப்பயுமே இருக்காது, சந்தோஷமாகவும் எப்பயுமே இருக்காது. எல்லாம் கலந்தது தானே லைஃபு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சரி வாங்க, நம்ம ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ பாருங்கள், ரைஸ் வந்து சூப்பராக வந்து அந்த வெந்திருக்கு பாருங்கள். நல்ல வந்து ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர், அட் த சேம் டைம் நல்லா உதிரியாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஃப்ரைடே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்பெஷலான ஃபுட் வந்து செய்வேன். ஸோ இன்றைக்கி கீ ரைஸ் வந்து பார்த்தீங்க இல்லையா. ஸோ இதுலேயே நான் வந்து தண்ணி குழம்பு, இதுக்கு நான் சிக்கன் தண்ணி குழம்பு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான ரெசிபி வந்து நான் இந்த ஹேண்டில் பார் கீழே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஐ மீன் நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது, வந்து பாருங்கள். ஸோ அது ரொம்ப அருமையாக இருக்குங்க தண்ணி குழம்பு. அது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, கீ ரைஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ரைஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து சாப்பிடலாம். ரொம்ப இட் கோஸ் வெல், நல்ல மேட்ச் ஆகும். ஸோ ரொம்ப அருமையான ஃபுட்டு. இதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த குழம்போட. ஸோ கண்டிப்பாக யூ கோனா லவ் திஸ் ஃபுட். ஸோ டூ ட்ரை திஸ் அட் யுவர் ஹோம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஃபுட் வந்து. நீங்கள் எனி ஸ்பெஷல் அக்கேஷன் ஆர் எனி சாட்டர்டே ஆர் சண்டே யூ கேன் ட்ரை திஸ் ஃபுட். லைக் ரொம்ப லெஷராக இருக்கிறப்ப இதை மாதிரி நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வி ஹாவ் ஒன்லி ஒன் லைஃப். ஸோ இந்த லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து எப்பயுமே இருங்க. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கடந்து போகிற ஒரு நேரம் கூட திரும்ப கிடைக்காது. ஸோ டைம் வில் ரன் ஆல்வேஸ் அண்ட் யூ வில் நாட் கெட் பேக் தட் டைம். ஸோ இட்ஸ் பெட்டர் டு என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ் இன் யோர் லைஃப். ஸோ பி பாசிட்டிவ் ஆல்வேஸ் அண்ட் பி கான்ஃபிடென்ட் இன் யோர் லைஃப். எவ்ரிதிங் வில் கோஸ் குட். ஸோ இந்த மாதிரி ஒரு குட் ஃபுட்டோட என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. எல்லா மூமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. ஸோ லிவ் யோர் லைஃப். ஸோ திஸ் இஸ் மை கைண்ட் அட்வைஸ் டு எவ்ரி ஒன். பயங்கர சூடாக இருக்குது ஃபுட்டு. அப்படியே கொதிக்க வந்து உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.